நாம் துருவ மகிழ்ச்சியுடனும் துருவ நட்சத்திரத்துடனும் சப்தரிஷி மண்டலமுடனும் இணை வைத்து அதிலிருந்து வரக்கூடிய உணர்வுகளை நம் உடலில் மற்ற அணுக்களில் சேர்க்கப்பட்டு இந்த வாழ்க்கையில் அதிகமாக நாம் இதை வாழ்க்கையில் சேர்த்தோம் என்றால் இந்த உடலை விட்டு செல்லும் போது நாம் அந்த சப்தரிஷி மண்டலத்தை அடைகின்றோம். இந்த முறைப்படி தியானம் செய்வோம். அதாவது என் வாழ்க்கையில் தன் குழந்தைகளிடமோ மற்றொருடையமோ பற்று கொண்டு பாசம் கொண்டு நாம் வாழும் போது அவர்கள் உடல்களில் நோய்களோ மற்ற நிலைகளோ அதிகரித்து விட்டால் அந்த அவர்கள் உடல்ல விளைந்த அந்த உணர்வுகளை நாம் கேட்டறியும் போது அந்த உணர்வுகள் நம் உயிர் அந்த அணுவாக மாற்றி நம் உடலை இணைத்து விடுகின்றது. எந்த நோய்வாய்ப்பட்ட மனிதன் உடலை விட்டு பிரிகின்றானோ அந்த ஆன்மா பரிவு கண்டு கேட்ட இந்த உடலுக்குள் தான் வருகின்றது. இதே போன்றுதான் அந்த ஆன்மா நமக்குள் வந்தாலும் அந்த உடலுள்ள நோயை நமக்குள் உருவாக்கி நம்மை வீழ்த்திவிட்டு மனிதன் அல்லாத உருவைத்தான் பெறும். ஆனால் மனிதனான பின் நாமும் அதே நிலையை நம்மை சார்புடைய உடலுக்குள் செல்லும். இதே போல மனிதனின் வாழ்க்கை சுழற்சி ஆகின்றது. மனிதனாகி மீண்டும் தேய்வுரையாகி மனிதன் அல்லாத உருவைத்தான் பெற முடியும். மனிதனின் உணர்வுகளில் நாம் மற்றவர் மேல் பாசமாக இருப்பினும் கோபமாக இருப்பினும் பழிதீர்க்கும் உணர்வுகளை நமக்குள் வளர்த்துக் கொண்டால் இவை அனைத்தும் பேய் மனம் என்று சொல்வது. இந்த உணர்வுகள் சேர்ந்து இன்னொரு உடலுக்குள் நாம் சென்றால் அவர்களை ஆட்சி படைக்கத்தான் செய்யுமே தவிர அவர்களை வாழ வைக்காது. ஆக அந்த உணர்வின் தன்மை நஞ்சாக படரப்படும் போது நஞ்சின் தன்மை கொண்டு நாம் அந்த உடலை விட்டு வெளிவந்த பின் நஞ்சை பாய்ச்சி நஞ்சை உணவாக அது கரைக்க செய்து தான் எளிதில் அந்த உணவுகளை உட்கொள்ளும் நிலையில் பெறுகின்றது, கரைக்கும் நிலை பெறுகின்றது. இப்போ ஆடோ மாடோ கடினமான சட்டையை அது விழுங்குறது என்றால் அதில் உள்ள நஞ்சி அது உடலுக்குள் சேர்ந்து ஒரு அமில சக்தியாக மாறி இந்த கட்டையை கரைக்கின்றது. இப்ப நாம் உணவாக உட்கொள்ளும் உணவின் தன்மை நம்மளுக்கு வேக வைத்து உணவாக கொண்ட இந்த நிலையை நமது பித்த சுரபி உமிழை செய்து இதை கரைக்க செய்கின்றது. இதே போலதான் விஷத்தன்மையை கடினமான நிலையில கரைக்க செய்யும் பித்த சுரபிகள் அதற்கு அதிகமாகி அது உமிழ்த்தும் நிறைவு கொண்டு கடின ஆகாரத்தையும் அஜீர்ணிக்க செய்கின்றது. இதே போலதான் ஒவ்வொரு இனங்களும் அதனதன் உடல்களில் எந்தெந்த விஷத்தின் தன்மை அதிகமாக இருக்கின்றதோ அதே போல நாம் மனிதனின் வாழ்க்கையில் வேதனை என்ற உணர்வினை விஷத்தை உருவாக்கும் உணர்வின் அணுக்களை நமக்குள் பெருக்கிவிட்டால் இந்த உடலை விட்டு சென்ற பின் எந்த உடலில் எத்தகைய விஷம் இருக்கின்றதோ அத்தகைய நிலைகளுக்கு அங்கு அழைத்து சென்று நமது உயிர் மனிதன் அல்லாத உருவை உருவாக்கிவிடும். இன்று உதாரணமாக ஒரு தேனீயை கொட்டி அதனுடைய விஷத்தன்மையை உடலிலே பாஞ்சி ஒரு மனிதன் இறப்பான் என்றால் அந்த தேயினின் ஈயின் தன் நிலைதான் வரும். இந்த விஷத்தின் தன்மை அதிகமாகிவிட்டால் அவன் தேனீயாக தான் வரும். இத்தனை பெரிய உடல் பெற்ற நாம் அந்த விஷத்தின் தன்மை வரும்போது நம் உடலுள்ள மற்ற அணுக்கள் இந்த மனித உடலை உருவாக்கும் தன்மையை இழக்க செய்கின்றது. ஆகவே தேனீயாக பிறக்கும். ஒரு பாம்பினும் நம்மை தீண்டினால் அந்த விஷத்தன்மை உடல் முழுதும் பரவினால் நாம் பாம்பின் நினைவே வருகின்றது. விஷத்தன்மைகள் அனைத்தும் இதன் உணர்வு சுருக்கப்பட்டு நாம் பாம்பினமாக பிறக்கின்றனர். இன்று மசப்பிடித்த நாய் ஒரு மனிதனை கடித்து விட்டால் அந்த மசநாய் எப்படி இருக்கின்றதோ அதே போல அந்த அமில விஷத்தன்மைகள் இந்த மனித உடல் ஆனத்தின் அதை எப்படி நாக்கை தொங்க விடுகின்றதோ அதே போன்று ஆகிவிடுகின்றது. அந்த மனிதன் நெகத்தால் மற்றவர்களை கிள்ளினாலும் இதே விஷத்தன்மை அங்கே பாய்ந்துவிடும். ஏன் அவனுடைய எச்சி மனிதன்
அது மிதித்தாலும் இந்த விஷத்தன்மை உடலுக்குள் சேர்ந்துவிடும். பின் இந்த மனிதன் நாயின் நிலையை தான் பிறக்க நேரும். இதை போன்று இயற்கையின் உணர்வுகளிலிருந்து இயற்கை ஒரு உணர்வின் விஷத்தன்மை எவ்வாறு பெறுகின்றதோ அதன் நிலைக்கு அழைத்து செல்கின்றது. இப்ப நாம் தியானிக்கும் இந்த தியானத்தில் கணவனும் மனைவியும் அகசியின் நஞ்சை வென்றிடும் நிலை பெற்றான் தாய் கருவிலை. அவன் பெற்ற பின் தாவர இனத்தின் உண்மையை உணர்ந்தான். அதனால்தான் அவனுக்கு அகசி என்று காரணத்தை அறிவித்தார். பின் இதனின் வலுவின் துணை கொண்டு விண்ணை நோக்கினான், துருவத்தை கவர்ந்தான். துருவத்திலிருந்து வரும் சக்திகளை தனக்குள் அது வளர்த்தான். ஆக துருவத்தை கூர்மையாக பார்த்து அந்த எண்ணெயை தனக்குள் வைத்து அதன்படியில் அவனை வளர்ச்சியான பின் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் கணவனுக்கு பெற வேண்டும் என்று இயங்கி பெற்ற நிலைகள் தான் இந்த உடல் விட்டு பிறந்த பின் எதை குறிவைத்து எல்லையாக நகர்ந்தாரோ அங்கே இன்று துருவ நட்சத்திரமாக துருவ மகிழ்ச்சி வாழ்ந்து வருகின்றார். ஆக அதனின்று வரும் உணர்வுகளை எவர் பின்பற்றினாரோ அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ஒட்டத்தில் தான் இன்று 6வது அறிவு கொண்ட மனிதன் 7வது நிலை கொண்டு சப்தரிஷி மண்டலங்களாக வாழ்ந்து வருகின்றனர். ஆக இந்த உயிர் தோன்றி பல கோடி சரீரங்களை பெற்ற பின் உணர்வை ஒளியாக மாற்றி என்றும் மகிழ்ந்திருந்து ஒரு நஞ்சி தன்னை அடைக்கிறாது ஒளியின் தன்மை பெறும் இந்த சக்தி பெற்ற இந்த மனித உடலில் அவசியம் கண்ட வழிகளில் நாம் சென்றோம் என்றால் இனி அடுத்த பிறவியில்லா நிலைகள் அடைகின்றன. ஆக சப்தரிஷி மண்டலத்தை ஆன்மா அடையப்படும் போது அங்கு அவருடைய உணர்வால் உடல் பெறும் உணர்வுகள் கரைக்கப்படுகின்றன. உணவின் தன்மை ஒளியாகின்றது. இப்ப இதே போல தன் குடும்பத்தில் சிலர் அகால மரணங்கள் அடைகின்றனர். அப்ப அதுமே பற்று கொண்டால் அகால மரணம் அடைந்த யார் மேல் அதிகமாக பற்று கொள்கின்றதோ அந்த உடலுக்குள் புகுகின்றது. அந்த உடலுக்குள் புகுந்தன அகால மரணம் அடைவதற்கு காரணம் எதுவாக இருந்ததோ அதே உணர்வு அந்த புகுந்த உடலுக்குள் இயக்கப்பட்டு பல தவறுகளை செய்கின்றன. ஆனாலும் இத்தகைய தவறு செய்யும் நிலையிலும் அவருடைய நிலைகளை சீராக வைக்க முடியாத நிலை வரும்போது நாம் ஒவ்வொருவரும் இந்த காலை துருவ தியானத்தில் அருளை நாம் பெற வேண்டும் என்று நாம் எடுத்து நம்மை சார்புடையோ இந்த நினைவு கொண்டு எடுக்கவில்லை என்றாலும் இந்த துருவ தியானத்தை எடுத்து அதே சமயத்தில் அகால மரணம் அடைந்த அந்த ஆன்மானுடைய இன்னொரு உடலுக்குள் இருந்தால் மகிழ்ச்சியின் அருளில் அந்த உடலில் படர வேண்டும். அதன் உடல்ல இந்த ஆன்மா அது பெற வேண்டும், அது அமைதி பெற வேண்டும், அது அருளை பெற வேண்டும், பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும் என்ற உணர்வினை பாய்ச்சுதல் வேண்டும். இவ்வாறு சொல்லும் போது இந்த அகால மரணம் அடைந்து இன்னொரு உடலுக்குள் புகுந்திருந்த அந்த அவர்களும் இதே போல எண்ணும் எண்ணங்கள் எடுத்து எனக்குள் இருக்கும் இந்த ஆன்மா அந்த அருளை பெற வேண்டும், இனி அது பிறவியில்லா நிலைகள் அடைய வேண்டும், எனக்குள் இருந்து நன்மை செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய இந்த ஒரு உடலுக்குள்ளிருந்து அகால மரணங்களுக்கு காரணமாகிய அந்த உணர்வு நிலைகளை இவ்வழியில் அதை அடக்க முடியும். இல்லை என்றால் அது உடலுக்குள் புகுந்து விட்டால் அதன் இயக்க நிலையில் செயல்படுத்தியே தீரும். பின் அந்த உடலை விட்டு போகும்போது இந்த விஷயத்தின் தன்மை அந்த ஆன்மா உருவாக்கி வெளியே சென்று அது மனிதன் அல்லாத உருவப் பெறுவதுதான். ஆகவே இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீள வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் காலை இந்த துருவ தியானத்தை எடுத்து நாம் கணவனும் மனைவியும் இதை போல பெற வேண்டும் என்று வெளியூர்களில் வெகு தூரம் இருப்பினும் நாம் இதை தொடர்புகளும் நண்பர்களுக்குள் நன்மை செய்தான் என்றால் விற்கிறாகின்றது, துரோகம் செய்தான் என்றால் குறைவடையும். நாம் கணவன் மனைவிகளுக்கு வெளியூர்களில் செல்லிருந்தாலும் காலையில் எவ்வளவு இருந்தாலும் படைக்க வைக்க எழுந்த பின் இந்த தியானத்தை எடுத்து அந்த மனைவிக்கு பெற வேண்டும் என்றும் கணவன் மனைவிக்கு பெற வேண்டும் என்ற உணர்வை செலுத்தும். இந்த உலகில் எது அமைதி பெற வேண்டுமோ எதன் நல்லதாக்க வேண்டுமோ அதை எண்ணுதல் வேண்டும். குழந்தைகள் அனைத்தும் இதே போன்று தாய் தந்தை அருளாசி பெற வேண்டும், தாய் தந்தைக்கு அந்த மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும், அவர்கள் மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். அந்த அருள் என்றுக்கும் எனக்கு உருவாக்க வேண்டும், அந்த அருள் பாதிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை எண்ணுதல் வேண்டும். நான் அடிக்கடி நினைவுபடுத்துகின்றோம். இதை நீங்கள் வலுவரை செய்து இந்த உணர்வின் தன்மை வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். உதாரணமாக கணவனை விட்டு பிரிந்த மனைவியின் உணர்வுகள் கணவனின் உடலில் உண்டு. இதை போல வலுகொண்டு தியானித்து, ஏனென்றால் இவர்கள் நாம் நினைக்கின்றோம் கணவன் பிரிந்து சென்று விட்டார் என்று. இல்லவே இல்லை. ஆக அவர் வாழ்ந்த காலத்தில் உடன் இணைந்து வாழ்ந்த உணர்வு ஊழணி என்று வித்தாக இருக்கின்றது.
இந்த உணர்வின் துணை கொண்டு நாம் அந்த கணவன் மனைவியின் நிலையை அதிகமாக எண்ணுவதும் அதை இதே போல தியானித்து அந்த அருள் மகிழ்ச்சி உணர்வு பெற வேண்டும் என்று இயங்கினால் இந்த ஆன்மாவை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் நினைக்கலாம். அங்கே உடல் வரும் உணர்வுகளை கரைக்கலாம். பின் அவர்கள் சென்றால் அதன் பின் அவருடைய தொடர் கொண்டொரு தன் எளிதில் அவருடன் இரண்டரை கலந்து இந்த உடலில் செய்ய முடியாத நிலையை அங்கே சென்று இருவரும் ஒன்றாகி உணர்வை ஒளியாக மாற்றும் நிலை பெறுகின்றது. ஆகவே நாம் கரைக்க வேண்டியது சப்தரிஷி மண்டல உணர்வுகளை பற்றி இந்த உடல் பெறும் உணர்வுகளை அங்கே கரைக்க வேண்டுமே தவிர சுத்த சாம்பலை கரைத்து விட்டு பாவம் போய்விடும் என்ற நிலையில் எண்ணினால் நம்மை போன்ற அறியாமையில் எதுவுமே இல்லை. ஆக ஒவ்வொரு உடல்களும் விளைந்த உணர்வுகள் உணர்வுடன் ஒன்றிய வருகின்றது. இந்திய நிலையில் செயல்படும் நிலைகள் இன்னொரு உடலுக்குள் சென்று உயிரின் இயக்கத்தால் அந்த உணர்வின் தன்மை அந்த உணர்வுக்கொப்பதான் உடலை உருவாக்குகின்றது. இன்று நாம் மனிதனாக இருக்கும் நாம் வேதனைப்படுவோரை நுகரப்படும்போது வேதனை உணர்வு அணுக்க நமக்குள் பெறுகின்றது. வேதனை உருவாக்கி இந்த உடலை சீர்குலைக்கின்றது. ஆக நாம் எண்ணிய எண்ணங்களில் தான் நம் உடலின் சீர்குலைவு ஏற்படுகின்றது. ஆகவே உடலில் சீர்குலைவு ஏற்பட்டால் இந்த உணர்வின் தசைகள் தான் இங்கே கரைகின்றது. அதில் விளைந்த நிலைகள் மறைவதில்லை. ஒரு செடியின் தன்மை அதற்குள் செடி கருகினாலும் செடியில் விளைந்த வித்து அது மடிவதில்லை. அது அடுத்த நிலைகளில் நாம் ஒரு நிலத்தில் ஊன்றப்படும் போது அதனின் நிலைகள் உருவாகின்றன. ஆக நிலம் பொதுவானது. இதே போலதான் ஒவ்வொரு உடலும் பொதுவானது. இன்னொரு உடலுக்குள் அது புகும் நிலைகளில் இப்போ ஒருவன் திட்டுவதை நாம் ஏங்கி பெற்றால் நமக்கு ஊழ்வினை என்ற வித்தாக பதிவாகி விடுகின்றன. ஆக நோயாய்ப்பட்ட உணர்வுகளை நாம் பெற்றால் அவர் உடலை விளைந்த ஊழ்வினை என்ற வித்தாக நமக்குள் பதிவாகி இது ஒரு நிலம். ஆகவே இந்த வித்தின் தன்மை கொண்டு அந்த உணர்ச்சிகளை நமக்குள் உந்தி அந்த மனித உடல் விளைவித்த உணர்வு எதுவோ அது எந்த நிமிஷத்தில் எந்த குணம் கொண்டு அன்பு சுவாசித்தோமோ அந்த உணர்வு அணுக்கள் இங்கே வளர்கின்றன. ஒரு நல்ல குணம் கொண்டு நம்மிடம் பேசுவார் என்றால் அந்த நல்ல குணத்தின் தன்மை கொண்டு நமக்குள் என்பது நல்ல உணர்ச்சிகள் ஒன்றும் நிலை வருகின்றது. ஆக அவர்கள் விளைவது நமக்குள் மகிழ்ச்சி ஊட்டுவதாக வருகின்றது. அதே சமயத்தில் மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகள் கொண்டு அந்த மனிதனுடன் நாம் பழகினாலும் அவர் சந்தர்ப்பத்தால் மகிழ்ச்சி ஊட்டும் நிலைகள் பாலில் விஷம் பெற்றால் எப்படி பல நிலைகள் பற்று விடுகின்றதோ இதே போல அந்த விஷத்தின் தன்மையால் அந்த சுவையின் தன்மையிட்டு பரிகூறு உணர்வுகளை உடலை மாய்த்து விடுகின்றது. ஆனால் இதே போல ஒரு மனிதனிடம் நாம் மகிழ்ச்சியாக பழகினாலும் அவர் உடல்களிலே விஷத்தன்மை கொண்ட நிலைகள் சந்தர்ப்பத்தால் உருவாக்கிவிட்டார். இந்த பழகிய மனம் அவருடைய வேதனை உணர்வும் நம்முடன் சேர்த்து அவருக்குள் நல்ல குணங்கள் எப்படி மறைந்ததோ இதே போல நமக்குள் நல்ல குணங்களை மறைய செய்யும் சக்தியும் வந்து விடுகின்றது. இவ்வாறு நண்பனின் நிலைகள் பழகும் போது அந்த உணர்வின் தன்மை நன்மை செய்தாலும் நண்பரின் தன்மையில் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டால் இதை காப்பது யார்? ஆகவேதான் இந்த துருவ தியானங்களில் நண்பன் நலமாக இருக்கும்போது நட்பின் தன்மை கொண்டு மகிழ்ச்சியான சக்தி அவர் பெற வேண்டும், அருளை பெற வேண்டும் என்றும் நாம் பழகிய நேரங்களை எடுத்துக்கொண்டாலும் அவருக்குள் நோயாய் காணும் போது அதை நுகர்ந்தறிந்தார் மகிழ்ச்சியான சக்தி நான் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று அவர் நோயை உருவாக்கிய உணர்வுகள் நமக்குள் உருவாகாதபடி தடுத்தல் வேண்டும். அப்ப நாம் துருவ தியானத்தில் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் துணை கொண்டு இதை நமக்குள் செலுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும். எந்த நண்பன் நோய்வாய்ப்பட்டானோ அந்த நண்பனுக்கு மகிழ்ச்சியின் உணர்வு படர வேண்டும், அவர் நோய்கள் நீங்க வேண்டும் என்று அவர் உணர்வு நாம் கேட்டறிந்தாலும் அருளின் உணர்வு நமக்குள் பெருக்கி அவர் உடல்களை பாய்ச்ச செய்ய வேண்டும். இந்த உணர்வுகள் ஒளியாக பதிவாக்கப்படும் போது பதிவின் நினைவாற்றல் அவரை நலமாக்கும் சக்தியாக மாறும். ஆக இப்படி நமக்குள் தீமை நிலை வளராது தடுத்து பழக வேண்டும். இல்லை என்றால் இயற்கை எப்படி தன்னை காற்றும் நரி ஆட்டை பார்த்த பின் நரியின் உணர்வை ஆடு நுகர்ந்த பின் அதன் வழி கொண்டு ஆடு நரியாக பிறக்கும். ஆகவே விஷத்தின் ஆற்றல் கொண்ட ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷத்தின் ஆற்றல் உண்டு. அந்த விஷம் கொண்ட உணர்வுகள் ஆடு சாந்தமானது, அதுக்கும் ஒரு விஷம் உண்டு. ஆனால் இதன் உணர்வு உடலை வலுவாக்கும். ஆனால் உணர்ச்சிகளை தோன்றும், அதை கொன்று புசிக்கும் உணர்வு அதுக்கு வராது. ஆக ஆட்டின் அந்த அமிலங்கள் உணவாக உட்கொள்ளும் புல் பூண்டுகளை கரைக்க செய்கின்றது. ஆனால் நரியோ இதன் தசைகளை முழுமையாக நிலைகள் அது கரைக்க செய்கின்றது. இப்படித்தான் ஒரு உணர்வின் தன்மை நமக்குள் ஏற்படும் நிலையில் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும்,
மனிதனான பின் நாம் எவ்வாறு இந்த உடலை விட்டு பிரியும் போது நாம் எதை நாம் இங்கே இந்த உடலை சேமித்த நிலை எதுவோ அதன் நிலை கொண்டுதான் அடுத்து சரி. கோடி செல்வம் தேடி வைப்பினும் அந்த செல்வத்தில் நம்மை அறியாதபடி தீமையின் உணர்வு நுகர்ந்து விட்டால் உடலே கடும் நோய் வரப்படும் போது இந்த செல்வத்தை நாம் பார்க்கின்றோமா? உடலில் வேதனை வரப்படும் போது இதெல்லாம் எதற்கு என்று ஒதுக்கி தள்ளும் நிலைதான் வருகின்றது. இதே போல நல்ல மனம் இருக்கும்போது இந்த செல்வங்கள் நல்வழி பயன்படுத்த வேண்டும் என்ற நிலையை அதை வைத்துவிட்டு அந்த செல்வம் தேடுதலே நாம் எல்லும் போது ரோட்டிலே நாம் செல்லப்படும் போது அடுத்த பக்கம் ஒரு வைரம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அது உற்று பார்த்த பின் அந்த வைரத்தை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் வரும். நாம் கொடுக்க வரும் வண்டிகளை நாம் பார்க்க முடியாது. இப்படி பார்க்கவில்லை என்றால் வைரத்தையும் நாம் எடுக்க முடியாது, இந்த உடலையும் வைத்துவிடும். இதே போலதான் நாம் எடுத்துக்கொண்ட நிலைகள் வைரம் நமக்கு சொந்தமாகிறது என்றால் இல்லை, ஆக செல்வம் நமக்கு சொந்தமாகிறது என்றால் இல்லை. அந்த ஆசையின் உணர்வே நமக்குள்ள இந்த உணர்வின் தன்மையை பேய்மனம் ஆகின்றது. இதன் உடலை விட்டு நாம் இறந்தால் பேய்மனம் கொண்டு யாருமே பற்று கொண்டமோ அவர் உடலுக்குள் இந்த பேய்மனம் கொண்டு இதை உணர்ச்சியை தோன்றும். ஆக மனித நிலைகளில் தீமையற்ற நிலைகள் வாழ வேண்டும் என்றால் தீமை அகற்றி அருள் உணர்வுகளை நமக்குள் நுகர்ந்து நமக்குள் பகமை உணர்ச்சிகளை தோன்றும். அவைகளை அடக்கி அருள் ஞானிகளின் உணர்வை நமக்குள் வளர்த்து இந்த உடலை விட்டு நாம் எப்போது சென்றாலும் அருள் மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழும் சக்தியை நாம் பெறுதல் வேண்டும்.